ஒரே ஒரு குரல் சொன்னார். எழுதி கொடுத்தது அவர் எழுதுனதுங்கிற திருப்பி திருப்பி எழுதி கொடுத்தாரு. என்னை டென்ஷன் பண்ணாதீங்க. அவர் என்ன சிந்திக்க தெரியாதவரா இல்ல படிக்க தெரியாதவரா? நிறைய திருக்குறள் எழுதிட்டே இருக்கேன் விஜய்க்காக. ஒரே ஒரு திருக்குறள் எடுத்துடுவா. த்ரீசா, கீர்த்தி சுரேஷ், கோவா ட்ரிப், இவற்றிற்கெல்லாம் விஜய் முதற்றே உலகன்னு நேற்று ஒரு திருக்குறள் போட்டிருக்காங்க. அம்மா சத்தியமானா ஸ்ட்ரைட்டா அம்மா சத்தியம் தானே சொல்லணும். எந்த அம்மாங்க? ஏற்பட்ட கன்ஃபியூஸ்ல இருக்கு. சின்னம்மா இருக்காங்க, ஜெயலலிதா அம்மா இருக்காங்க. எங்களுக்கு முடிவுரை எழுதுறதுக்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. தூக்கத்துல தட்டி எழுப்புனா கூட விசிலுக்கு போட்டுருவோன்னு சொல்ற அளவுக்கு இருக்காங்க. சம்பவத்தை என்னால மறக்க முடியல. துரத்திக்கிட்டே வருது அப்படிங்கிறாங்களாம். ஏங்க அந்த 41 பேர் செத்து போன ஆவிகள் இருக்கு, அது எங்க தலைவனை தூங்க விடாம பண்ணிட்டு இருக்கு. நைட்ல தூங்குறப்ப கூட திடீர்னு எந்திரிக்கிறார். அந்த 41 பேர் டார்ச்சர் பண்றாங்க. ஆமா, அவங்களுக்கு ஒரு நீதி வேணும் இல்லையா? பல தடவை ராக்காய் பாலத்துல நாங்க ஜோசியக்காரனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்ல, எவரோ ஒருத்தர் உள்ளார கெட்ட ஆவி பூந்து நடத்தி இருக்குதுன்னு. சாளரம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. சாளரம்னா அப்படி புரியல. கண்ணு தெரியாதா? கண்ணு தெரியாதா? கண்ணு தெரியுங்க, ஆனா தெரியாது. தெரியுமா தெரியாதா சொல்லுங்க. ஏற்கனவே மூலன்னு சொல்லிட்டீங்க, இப்ப கண்ணு தெரியாதுங்கிறீங்க. லிஸ்ட் அடிக்கிட்டே போறீங்களே. உடம்புல ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கா இல்லையா? அதாவது ஸ்கேன் எடுத்தா பார்க்கணும் போல. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் விஜயின் மனசாட்சி, தாவைக்காவின் உண்மையான தொண்டன் திரு நந்தவனம் நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? பிரமாதமா இருக்கிறேன். நேற்று ஒரு விஜய் ஒரு திருக்குறள் சொன்னார்ல, சொல்லுங்க. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுகவின் முதற்றே உலகு. யார் எழுதி கொடுத்தா? திருவள்ளுவரோட திருக்குறளோட அடுத்த டெவலப்டு வெர்ஷன், திருத்தி எழுதப்பட்ட திருக்குறள். அதான் யார் எழுதி கொடுத்தான்னு கேட்டேன். எங்க தலைவர் தான், விஜய் தான். ஓ, அவரே எழுதி அவரே படிச்சாரா? ஏங்க புரியல. அல்ல, யார் எழுதி கொடுத்தான்னு கேட்டேன். அதிமுக எழுதி கொடுத்தாரா இல்லை வேற யார் எழுதி கொடுத்தா? எங்க தலைமை எழுதியிருக்காருன்னு சொல்ல வர்றேன். நீங்க அவன் எழுதுனானா இவன் எழுதுனான்னு சொல்றீங்க. மக்கள் நம்ப மாட்டாங்களே. ஏன்னா திருக்குறளே திருத்தி எழுதுறவளுக்கு உங்க தலைவர் அப்படி நாலேஜா இருக்காரா? அப்படி வேற எவனுக்கு அந்த நாலேஜ் கிடையாதுங்க. எங்க தலைவனுக்கு இருக்கிற நாலேஜ் எங்க சாதாரணம் கிடையாதுங்க. உலக பொதுமுறை, புரியுதுங்களா? அதுல ஒரு புதிய முறையை கொண்டு வந்து புகுத்துறதுங்கிறது இருக்குல்ல, அது சாதாரண அறிவு கிடையாது. அந்த அறிவுக்கு வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்றாங்கல்ல, அதுல எல்லாம் படிச்சா கூட அதுக்கும் மேல படிக்கணும். புரியுதுங்களா? அந்த ரேஞ்சுக்கு படிச்சிருந்தா தான் இந்த மாதிரி திருத்தி எழுத முடியும். உடனே எங்க போய் உடனே லைலாவிலே ஒரு டிஸ்கண்டினியூ ஆயிட்டாரு, இவர் எங்க மேல போய் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சாருலாம் கேட்காதீங்க. நான் சொல்லல, நீங்களே சொல்லிட்டீங்க. அஞ்சல் வழி கல்வின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அந்த போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா படிக்கிறது தானே? அது மாதிரி தலைமை இப்ப வந்து 144 டிகிரி எடுத்து வச்சிருக்காப்ல. 144 டிகிரியா? ஆமாங்க. அது என்ன 144 டிகிரி? புரியலையே. 144 லுங்கி தான் இருக்கு, 144 டிகிரிங்கிறிய. ஓ, நீங்க விஜய் கட்டின லுங்கி தான் சொல்றீங்க 144? லுங்கியா? ஆமா, ஒரு பிராண்ட் ஒன்று இருக்கு 144 லுங்கிகள். நீங்க டிகிரிங்கிறீங்க, என்ன புரியலையே. ஏங்க என்னங்க என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நான் வந்து 144 டிகிரி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றேன். நீங்க வந்து கம்பேரிசன் வந்து ஒரு சாதாரண லுங்கியோட கம்பேரிசன் பண்றீங்க. ஏங்க டிகிரி என்னாச்சு, லுங்கி என்னாச்சு? இல்லை, அதான் 144 ஒரு பிராண்ட் இருக்கு, அது நல்ல ஃபேமஸான பிராண்ட் ஆச்சு. எல்லாரும் வீட்டில் கையில் கட்டி ஃப்ரீயாக இருப்பாங்களே அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். நீங்கள் டிகிரிங்கிறிய, சரி ஓகே விடுங்க. நேற்று ஒரு திருக்குறள் சொன்னீங்கல்ல, உங்கள் தலைவர் சொன்னார்ல, அது மாற்றா ஒரு திருக்குறள் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நிறையா தெரியுமா தெரியாதா? ஏங்க 1000 பேர் 1000 திருக்குறள் ரெடி பண்ணலாம், புரியுதுங்களா? திருவள்ளுவரே 1333 குறள் எழுதியிருக்கிறதா சொல்றாங்க. ஆமா, ஆனா அந்த தாண்டி போகும் போல இப்ப அதிமுக திமுக எல்லாரும் தாண்டி போகும் போல நிறைய திருக்குறள் எழுதிட்டே இருக்கேன் விஜய்க்காக. ஒரே ஒரு திருக்குறள் எடுத்துடுவா. த்ரீசா, கீர்த்தி சுரேஷ், கோவா ட்ரிப், இவற்றிற்கெல்லாம் விஜய் முதற்றே உலகன்னு நேற்று ஒரு திருக்குறள் போட்டிருக்காங்க. தெரியுதா? திருவள்ளுவரை எல்லாரும் மறந்து போயிருந்தான். எங்காலு நேத்து ஒரே ஒரு குறள் சொன்னார். எழுதி கொடுத்தது அவர் எழுதுனதுங்கிற திருப்பி திருப்பி எழுதி கொடுத்தாருன்னு என்னை டென்ஷன் பண்ணாதீங்க. அவர் என்ன சிந்திக்க தெரியாதவரா இல்ல படிக்க தெரியாதவரா? பெஸ்ட் கிரியேட்டர் இன் தி வேர்ல்ட். ஓ, எதுல கிரியேட்டர்? எதுல கிரியேட்டரா? ஏங்க கிரியேட்டருங்க. அதான் எதுலங்க?
இந்த எல்லாத்துலயுமே தொழில நான் கிரியேட்டர், இந்த தொழில நான் கிரியேட்டர் அப்படின்னு சொன்னா ஓகே. சினிமால நீங்க கிரியேட்டரா எப்படி சொல்லுங்க? சினிமால ஒரு டைரக்டர் எழுதி கொடுப்பாரு, நீங்களும் ஒரு டைரக்டர், அவரோட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. தலைவாச அது என்ன பண்ணாது? தலைவா படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஆமா. அந்த படம் ரிலீஸுக்கு போய் கையெல்லாம் கட்டிட்டு இருந்தாரு. சரி, அது ஒரு கிரியேட்டர் சொல்லலாம். ஒருவேள தலைவா படத்துல நீங்க கூட எழுதி கொடுத்துருக்கலாம் கிரியேட்டரா. ஸோ அதான் இதுல கிரியேட்டர் சொல்லுங்க விஜய். ஏங்க திருக்குறள் மாத்தி திருத்தி எழுதினார் இல்லைங்க? அவர் எழுதணுங்க, சத்தியமா இல்லைங்க, உங்களுக்கு தெரியாதுங்க. ராஜ்மோகன் எழுதி கொடுத்துப்பான்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே? ஆமா. என்ன அப்படி சொல்றீங்க? என்னால் நம்ப முடியல. அம்மா சத்தியமா? எந்த அம்மா? புரியல. இல்ல எந்த அம்மான்னு கேட்குறேன். சின்னம்மாவா, ஜெயலலிதா அம்மாவா, ஏகப்பட்ட அம்மா? இல்ல ஏகப்பட்ட அம்மா இருக்குன்னு இல்ல, சொல்ல. என்னை பார்த்தா எப்படிங்க தெரியுது? ஏங்க, அம்மா சத்தியமானா ஸ்ட்ரைட்டா அம்மா சத்தியம் தானே சொல்லணும். எந்த அம்மாங்க? ஏகப்பட்ட கன்ஃபியூஸ்ல இருக்கு. சின்னம்மா இருக்காங்க, ஜெயலலிதா அம்மா இருக்காங்க, பிரேமலதா அம்மா இருக்காங்க, ஏகப்பட்ட அம்மா இருக்காங்க. எந்த அம்மான்னு சொல்லுங்க. நேற்று வேற ராஜ்மோகன் ஒரு பிரஸ் மீட்ல ஏதோ உளறி வச்சிருக்காரு. விஜய் ஏதாவது எப்போங்க பிரஸ் மீட் பத்திரிகைகளை சந்திப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் விஜய், நீங்க விஜய், அவர் விஜய், இவர் விஜய்ங்கிறாரு. கன்ஃபியூஸ் ஆகுதா இல்லையா குடும்பத்துக்குள்ள? குடும்பத்துக்குள்ளார ஆமா. கன்ஃபியூஸ் ஆகுதா? உங்க தலைவர் எப்ப பத்திரிகைகளை சந்திப்பாரு அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க சொல்லுங்க. ஏங்க எல்லாம் தெளிவா தான் சொல்லியிருக்காங்க. எங்க கட்சியில இருக்கிற ஒருத்தன் தவறா பேசவே மாட்டான். யோசிச்சு ஒட்டுமொத்த பேரும் தவறா தான் பேசுறீங்க. உங்க தலைவர் எப்ப பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாரு அப்படின்னு கேட்டது நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. நந்தகுமார் என்ன சொல்லுவீங்க? நீங்க சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாரு? நானே ஒரு விஜய்ங்க, நான் விஜய், நீங்க விஜய், அவர் விஜய், அவர் விஜய்னா என்ன புரியலையே. தலைவர் என்ன சொல்லிருக்காப்ல? என்ன சொல்லியிருக்காரு? எல்லாரும் ரத்த சொந்தம் சொல்லியிருக்காப்ல. ரத்த சொந்தம்னா ரத்தம்ங்கிறது எங்க இருந்து? ரத்த உறவுகள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க, நான், எல்லாரும், புரியுதுங்களா? இவரு நாட்டில் இருக்கிற அத்தனை பேர் எல்லாரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். புரியுதுங்களா? என்ன பேசுறீங்க? எங்களுக்கு தெரியாது. ஆதாம் தெரியுமா? நம்மளோட முப்பாட்டன் யார் தெரியுமா? அந்த ஆதாம் தான். பாட்டி யார் தெரியுமா? ஏவாள். பாட்டிக்கு முப்பாட்டிக்கு மூட்டி பூட்டி வாங்கி தெரியுமா? அத யாரு? எல்லாரும் அப்ப யாரு? ஆதாம் அவரோட பிள்ளைன்னு சொல்ல வரீங்க. எல்லாரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளையா இருக்கிறதுனால தான். புரியுதுங்களா? எல்லாரும் ஒரே ரத்தம். எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு? ஆதாம் இருந்து. புரியுதுல்ல? அப்புறம் ஏன் பிரிச்சு பாக்குறீங்க? நம்ம எல்லாம் ஒண்ணுதானே. அப்ப நீங்க பெத்த பிள்ளைக்கு நீங்க சொந்தம் கொண்டாடுவீங்களா? நீங்க இன்சியல் போட்டுவீங்களா? இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் போட்டுக்கோனா? புரியல. இல்ல நீங்க பெத்த பிள்ளைக்கு நீங்க தானே அப்பா. ஹலோ, நல்லா தெரிஞ்சுக்கங்க. கல்யாணம் பண்ணி முதலீடு நடத்தி அதுக்கப்புறம் பெத்தா அது நம்ம புள்ள. சரி, புரியுங்களா? எவனோ கல்யாணம் பண்ணி எவனோ பெத்து தெருவுல விட்டுட்டு போயிட்டான்னா அந்த பிள்ளைய நாங்க தத்தெடுத்து வளர்க்குறோம். நாட்டு மக்களும் நாசமாக போய் எங்களை தத்தெடுத்துக்குங்க அப்படின்னு நிக்கிற நிலைமையில இருக்கிறப்பதான் எங்க தலைவர் வந்து அந்த பிள்ளைங்களெல்லாம் தத்தெடுக்கிற இடத்துல இருக்காரு. இப்ப அப்ப யாரு? மு.க. ஸ்டாலினா எங்க தலைவரா? அப்ப எல்லாரும் அனாதையா இருக்குன்னு சொல்ல வரீங்க. இல்ல அனாதை ஆக்கிட்டீங்களா? எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. இல்ல சார், ஏற்கனவே 41 குடும்பத்தை நீங்க அனாதை ஆக்கி தான் வச்சிருக்கீங்க. தெரியுதா இல்லையா? ஓ, அதான் சொல்ல வரீங்களா? எங்க தலைவர் சொல்லிருக்காரு. அந்த 41 குடும்பம் நான் தான் உங்க பிள்ளை. ஐயோ என்னங்க, அந்த 41 குடும்பத்துக்கும் நாங்க வந்து தத்தெடுத்துட்டோம்னு எங்க தலைவர் சொன்னாரா இல்லையா? சொல்லியிருக்காருல. நீங்களே காலி பண்ணுவீங்க, நீங்களே தத்தெடுத்துவீங்க. நாங்க காலி பண்ணோமா? திருப்பி அந்த இடத்துக்குள்ளார போகாதீங்க. அது வந்து இன்னும் ஃபைனலா யாரும் அதை வந்து சொல்லலை. அதான் உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாராம்ல உங்க தலைவர். அந்த சம்பவம் என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. சமீபத்தில் NDTVயோட பேட்டி கொடுத்துருக்காராம். இந்த சம்பவத்தை என்னால் மறக்க முடியல, துரத்திக்கிட்டே வருது அப்படிங்கிறாராம். ஏங்க, அந்த 41 பேர் செத்து போன ஆவிகள் இருக்கு, அது எங்க தலைவனை தூங்க விடாம பண்ணிட்டு இருக்கு. ஆமா, நீதி வேண்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. எங்க தலைவர் வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? இல்ல யார்கிட்ட யார் நீதி வேணும் எனக்கு புரியலையே. ஏங்க 41 பேர் செத்து போயிட்டாங்களாங்க. ஏன் செத்தோன்னு தெரியாம அவங்க திண்டாடி தெருவுல நின்று அப்படியே துரத்து ஆவியா மாறி என் தலைவனை துரத்திட்டு இருக்காங்க. நைட்ல தூங்குறப்ப கூட திடீர்னு எந்திரிக்கிறாரு. ஏன்? அந்த 41 பேர் டார்ச்சர் பண்றாங்க. ஓ ஆமா, அவங்களுக்கு ஒரு நீதி வேணும் இல்லையா? ஆமா, அந்த 41 பேர் உயிரை வந்து இப்ப தலைவர் எழுப்பிட்டே இருக்காங்க. எங்களை கொண்டுட்டியடா, எந்தரா சொல்லி எழுப்புறாங்க. அதானே? என்னங்க பைத்தியக்காரத்தனமா இருக்குது? ஐயோ, நான் சொல்ல வர்றது நல்லா புரிஞ்சுக்கங்க. எங்க தலைவர் கொல்லல, எவனோ கொன்னதுக்கு நீ இன்னும் நீதி வாங்காம இருக்கியே அப்படின்னு தான் சொன்னாருங்க. சரி, மாத்து கொண்டவங்களை எழுப்ப முடியாது. ஏன் விஜய் எழுப்பணும்? 41 உயிரை ஏன் விஜய் எழுப்பணுங்கிறேன்?
யார் நம்பிங்க அந்த இடத்துக்கு போனாங்க? யார் நம்பி வந்தாங்க? யார் கூப்பிட்டு வந்தாங்க? விஜய் கூப்பிட்டு யாரால வந்தாங்க? விஜய் கூப்பிட்டு அப்ப யார்கிட்ட போய் கேட்பாங்க? ஓ விஜய் தான் கேட்பானா? அதனால தான் கேட்டாங்க. ஓ ஆமா, உங்களை நம்பி வந்து நாங்க செத்து போயிட்டோமே நீதி சொல்றா அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்களா எப்படி? அப்படிதாங்க சொல்றாங்க. ஓ புரியுதுங்களா? நீதி வாங்கு, தண்டனை வாங்கி கொடு அவங்களுக்கு. இல்ல யாருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்? உங்களுக்கு தெரியாதா? பல தடவை ராக்காய் பாலத்துல நாங்க ஜோசியக்காரனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்ல, எவரோ ஒருத்தர் உள்ளார கெட்ட ஆவி பூந்து நடத்தி இருக்குதுன்னு. அந்த கெட்ட ஆவி அனுப்பிச்சு விட்டு அந்த கெட்ட ஆவி எந்த ஆவின்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க. அந்த கெட்ட ஆவி தான் கேரவன்ல வந்ததா உள்ள அப்படின்னு கேக்குறேன். கெட்ட ஆவி கேரவனா? ஆமா, அந்த கெட்ட ஆவி அப்படியே மிதந்து உள்ள வரும்போது தானே இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு. இப்ப கெட்ட ஆவி அவர் தானான்னு கேட்க. ப்ளீஸுங்க, உங்களுக்கு எப்படியாவது எங்க தலைவனை குற்றப்படுத்தணும்னே எல்லாரும் சேர்ந்து குற்றப்படுத்தல. நீங்க தான் சொல்றீங்க எங்க தலைவனை தூங்க விடாம 41 உயிர் எழுப்பிட்டு இருக்கு அப்படின்னு. நீதி வேணும்னுங்க. அதான் நீதி யார்கிட்ட இருந்து எங்க வேணும்? சிபிஐ கண்டுபிடிப்பாங்க. ஓ கண்டுபிடிச்சிட்டாங்க. வாக்குமூலம் கொடுத்துட்டாரு உங்க தளபதி. வாக்குமூலம் கொடுத்தாரு? ஆமா. ஏங்க அதெல்லாம் ஒரு மூலம் இல்ல. புரியுதுங்களா? எது மூலமா? இப்போ உங்களுக்கு மூலம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அப்படி உள் மூலமா வெளி மூலமா? ஹலோ, ஒரு விஷயம் அது எங்களுக்கு தெரியும், உள் மூலமா வெளி மூலமானு. ஆனால் எங்களுக்கு மூலம்லாம் இருக்கு இல்லை, மூளை இருக்கு. புரியுதுங்களா? எங்களுக்கு மூலம் இல்லை, மூளை இருக்கு. அப்புறம் எழுதி கொடுத்த படிக்கிறீங்க? எங்க திருப்பி அதாவது ஒரு இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத எதுவுமே தெரியாம ஒரு கற்பனைக்கு கேள்வி கேட்காதீங்க. அங்க வந்து தானே தலைவன், எங்க தலைவன் விஜய் மட்டும்தான் கிரியேட் பண்ணி பேசியிருக்காரு. எழுத்து கூட்டி படிச்சிருக்காரு. எழுத்து கூட்டி படிச்சிருக்காரா? ஏங்க ஒரு விஷயங்க, வயசு 52 வயசு. சரி, 45 ரிட்டையர் ஆன சொல்ல வரீங்களா? அப்படி ஏங்க 40 வயசு தாண்டிட்டாவே இந்த கண்ணை பார்க்குறப்ப தூரமா இருக்கிறது தெரியாம போயிடும். ஓ ரொம்ப பக்கத்துல இருக்கிறதும் தெரியாம போயிடும். சாளரம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. சாளரம்னா அப்படி புரியல. கண்ணு தெரியாதா? கண்ணு தெரியாதவா? கண்ணு தெரியுங்க, ஆனா தெரியாது. தெரியுமா தெரியாதா சொல்லுங்க. ஏற்கனவே மூலன்னு சொல்லிட்டீங்க, இப்ப கண்ணு தெரியாதுங்கிறீங்க. லிஸ்ட் அடிக்கிட்டே போறீங்களே. உடம்புல ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கா இல்லையா? அதாவது ஸ்கேன் எடுத்தா என்னங்க 40 வயசுக்கு மேல போச்சுன்னா சாளரம் வந்துரும்பாங்க. கண்ணு சரியா தெரியாது, தூரமும் தெரியாது, பக்கமும் தெரியாது. அதுக்காக தான் தூர பார்வை, கிட்ட பார்வை, கண்ணாடி போடுறது. புரியுதுங்களா? இது எல்லாருக்கும் வரும். அதனால நீங்களும் கண்ணாடி போட்டிருக்கீங்களா? ஏங்க இப்படி நான் அப்ப எனக்கு என் வயசுக்கு நான் போட்டு தானுங்க ஆகணும். அப்புறம் அவருக்கு வயசு 52 தெரியுமா? அதனால 52 வயசுக்கு அவர் போடணும்ல. அதனால அவர் கண்ணு தெரியாதுங்கறீங்க. போடாம மெயின்டைன் பண்றவங்கலாம் இந்த மாதிரி தடுமாறி படிக்க வேண்டியது இருக்கும். ஓ அதான் காரணம், வேற எதுவுமே கிடையாது. என்ன சொன்னீங்க? கண்ணாடி போடலைன்னா தடுமாறி படிக்க வேண்டியது இருக்குங்க. ஓ அதனால நேற்று ஆரம்பிக்கும் போது 2ஆம் ஆண்டு விழா துவக்க விழான்னு சொன்னாரா அப்படி விஜய்? என்னங்க 2 வருஷம் முடிஞ்சு 3ஆம் வருஷம் அடி எடுத்து வைக்கிறீங்க தாவேக்கா. ரைட்டு. அவர் என்ன சொன்னார் நேற்று ஆரம்பிக்கும் போதே? 3ஆம் ஆண்டு 2 ஆண்டு முடிஞ்சு 3ஆம் ஆண்டு துவக்க விழா அப்படிங்கிறாரு. ஆரம்பமே ஏங்க அதெல்லாம் ஒரு விஷயம். நல்லா திருப்பி இது மாதிரி டென்ஷன் பண்ணாதீங்க. என்ன அவங்க தலைவர் படிச்சே கேட்குறாங்க. அதான் படிச்சது 2 வருஷத்தோட கட்சியோட நடவடிக்கைக்கு தான் கரெக்டான அமைப்புல இருந்திருக்குது. 2ஆம் ஆண்டு துவக்க விழா சொன்னீங்க. ஏங்க அந்த கணக்கு தாங்க சொல்லியிருக்காரு. 2ஆம் ஆண்டு துவக்க விழாவா முடிவு விழாவா சொல்லுங்க? முடிவு விழாவா? அது 2 ஆண்டு முடிஞ்சு 3ஆம் ஆண்டு துவக்க விழா. நீங்க திமுக காரங்கிறதுக்கு இப்படி எல்லாம் பேசி எங்களை இது பண்ணாதீங்க. திமுக சொல்லவே இல்லையே. புரியுதுங்களா? எங்களுக்கு முடிவுரை எழுதுறதுக்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. ஆமா, ஏன்னா எங்க தலைவரே எங்களுக்கு முடிவுரை எழுதுவார். ஓ தனக்கு தானே மண்ணவரி போட்டுக்குவார். அப்படி தனக்கு தானே மண்ணவரி போடுவார். நீங்க தான் சொல்றீங்க இப்ப முடிவு எங்க தலைவரே எழுதிக்குவாருன்னா. ஏங்க ஆக்கமும் அவருதான், அழிக்கிறதும் அவருதான். புரியுதுங்களா? அழிச்சிட்டீங்க ஆக்கம். ஏங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆக்கம் அழிவுன்னு சொல்லிட்டீங்க, அழிச்சிட்டீங்க. 41 குடும்பத்தை அழிச்சிட்டீங்க. ஆக்கம் என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? 2026 தேர்தல் நிர்ணயிக்கும் என்ன ஆக்கம் நடக்குதுன்னு. ஓ ஆக்க சக்தின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சக்தியோட விளைவுகளை பார்ப்பீங்க. ஓ அதனாலதான் நேற்று விஜய் அவர்கள் சொன்னாரா, திமுக தலைவர் ஸ்டாலின் தூக்கத்தில் எழுப்பி கேட்டோட விசில் தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மைதானே? ஓ அதை தவிர என்ன இருக்கு? ஏங்க நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த விசில் சின்னத்துல நினைச்சு தூக்கத்துல தட்டி எழுப்புனா கூட விசிலுக்கு போட்டுருவோன்னு சொல்ற அளவுக்கு இருக்காங்க. இதுல என்ன MK ஸ்டாலின் மட்டும் விதிவிலக்கா என்ன?
நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, சீரியஸாக சொல்கிறேன். அவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப போய் தட்டி எழுப்புங்க. ஆமாம், டிஎம்கேன்னு சொல்ல மாட்டார், டிவிகேன்னு சொல்லுவார். ஓ, அந்த அளவுக்கு எங்கள் தலைவர் அவருக்குள்ளார இறங்கி இருக்கார். இறங்கி இருக்காரு, புரியலையே. ஏங்க எண்ணங்கள்ல என்னங்க புரியல. இல்ல இறங்கி இருக்கானே புரியல, என்ன இறங்கி இருக்காரு? ஏங்க ஏற்கனவே ஒரு பக்கம் வந்து நம்ம ஊதுல தீய சக்தி ஊழ சக்திலாம் திருச்சி ஓடணுங்கிறாரு. இப்ப நீங்க இறங்கிருக்கீங்க, நீங்க கட்சி நடத்துறீங்களா? நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? நீங்க கட்சி நடத்துறீங்களா இல்ல மந்திராதி கூட்டம் எதுவும் நடத்துறீங்களா? சொல்லுங்க அப்பா. திருச்சி ஓடணும் தீய சக்திக்கு எனக்கு புரியல. ஏங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க, நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். அந்த பொண்ணு உங்களை அறியாம உங்க மனசுக்குள்ளார போய் இறங்கி நிக்கும் தெரியுமா? அது மாதிரி முக ஸ்டாலின் விஜய் எல்லாரும் லவ் பண்ண சொல்றீங்களா? அப்படி விஜய் எல்லாரும் லவ் பண்ண சொல்றீங்களா? விஜய லவ் பண்ண சொல்றோமா? ஆமா. ஏங்க முக ஸ்டாலின் உள்ளார வந்து எங்க விஜய் உள்ளார இறங்கி இருக்கிறதுக்கு சொல்லிட்டு இருக்கங்க. அந்த அளவுக்கு பிரிய இருந்தாதான் உள்ளார இறங்க முடியும். லவ்வுன்னு எதை சொன்னீங்க? என்ன அது? ஏற்கனவே பல பொண்ணுகளை வந்து அன்னைக்கு பாருங்க, என் வீட்டுக்காரோட என் விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்குது. இப்போ நீங்க லவ் பண்ண சொல்றீங்க, என்ன புரியலையே. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, எல்லாருக்குமே விஜய் லவ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு லவ்வர் பாய். ஓ, புரியுதுங்களா? அரசியல்வாதி கிடையாது, லவ்வர் பாய். ஏங்க பிளே பாய் லவ்வர் பாய் சொல்லுங்க, அடிக்கிட்டே போங்க. பிளே பாய் நேத்து வர டான்ஸ் ஆடுறாரு வர. இந்த வயசுல எந்த அரசியல்வாதியாவது ஆடுவானா? அப்படி ஆட முடியுமா? முடியாது, யாராலும் முடியாது. கால் நடுங்கி தொட நடுங்கி வீல் சேர்ல போயிட்டு இருக்கானுங்க. புரியுதுங்களா? அரசியல்வாதிகளா. ஆனா எங்க தலைமை எப்படி ஆடினாப்புல? அவர் போட்ட ஸ்டெப் எவனாவது போட முடியுமா? இல்ல எப்படிங்க, மனசாட்சியே இல்லையா? 41 பேரை கொண்டு போட்டு நீங்க வந்து டான்ஸ் ஆறீங்க. வேலுபுரம் சொல்லாதீங்க.